நியூசிலாந்துக்கு அகைன்ஸ்டா இது வரைக்கும் ஒரே ஒரு தடவை கூட வந்து ஹோம்ல சீரீஸ் தோத்ததே கிடையாது. ஆனா இன்னைக்கு அந்த விஷயம் நடந்துருச்சு. நியூசிலாந்து இந்தியாவை டிஃபீட் பண்ணி ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் ஹோம்ல அவங்க ஓடிஐ சீரீஸை வின் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்ச்ல கோலி 124 ரன்ஸ் சேசிங்ல அடிச்சும் இந்தியா இந்த மேட்ச் தோத்துருக்குன்னா கண்டிப்பா இந்தியா கிட்ட வேற ஏதோ நிறைய சீரியஸான ப்ராப்ளம்ஸ் இருக்கு. இந்த வீடியோல இந்த சீரீஸையும் இந்த மேட்சையும் எப்படி இந்தியா தோத்தாங்க அப்படிங்கிறத வந்து டீட்டெயில்டா பார்த்து பேசலாம். சொல்லுங்க மாஸ்டர், இந்த வீடியோல வந்து இந்தியா சீரீஸ் லூஸ் பண்ணியிருக்காங்க ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம். ஆனா அதுக்கு வந்து நம்ம பிச்சை மட்டுமே காரணம் சொல்லிட முடியாதுல்ல. ஆமா, பிச்சு மட்டும் காரணம் இல்ல. எனக்கு மெயினா வந்து பிரஷர் ஹேண்ட்லிங் வந்து இந்தியா ரொம்ப வீக்கா இருந்த மாதிரி இருந்தது. ஓகேங்களா, ஐ ஹேவ் லைக் மெயின்லி 2 பாயிண்ட்ஸ் டு கால் அவுட். ஃபர்ஸ்ட் வந்து செகண்ட் ஹாஃப் ஆஃப் த பவுலிங்ல வந்து அவங்க வந்து அட்டாக் பண்ணாங்க. அட்டாக் பண்றப்ப எனக்கு என்னமோ ஒரு மாதிரி ரொம்ப ஃபிளாட்டா இருந்தாங்க இந்தியா. ஐ ஐ ஐ டோன்ட் see that much often இந்த டீம்ல ஏதோ அதான் நீங்க சொன்ன ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்து தே லுக் வெரி ஃபிளாட். அவங்க ஷோல்டர்ஸ்லாம் டவுன் ஆகி நியூசிலாந்து அட்டாக் பிச்சு மட்டும் பண்றாங்கன்னா ஃபிளாட் ஆகல. பிச்சு மட்டும் ஃபிளாட் ஆகல, இந்தியாவுமே ஃபிளாட்டா இருந்தாங்க. இன்னொன்னு வந்து என்னன்னா, எப்பப்பெல்லாம் ஓரளவுக்கு ஒரு ப்ரெஷர் பில்ட் பண்ண ட்ரை பண்றாங்களோ அப்பப்பெல்லாம் ஒரு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னா இட்ஸ் அ கிரைம் இல்லைங்களா, ஸ்பின்னர்ஸ் பவுலிங் நோ பால்ஸ், போத் ஸ்பின்னர்ஸ் பவுல்டு நோ பால். அதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு அதான் அந்த ப்ரெஷர் மூமெண்ட்டை வந்து இவங்க கரெக்டா ஹேண்டில் பண்ணாது ஒரு ஒரு கீ ரீசன். எஸ்பெஷலி எனக்கு எது ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக இருந்துச்சுன்னா, இந்த ஏர்லி விக்கெட்ஸ் எடுத்துட்டு 2 ஓப்பனர்ஸ் அவங்க வந்து போன மேட்ச் வந்து நல்லா ஆடினாங்க அப்படின்றபோது, அவங்க விக்கெட்ஸ் எல்லாத்தையுமே வந்து எடுத்துட்டு, அதுக்கப்புறமா அதை வந்து கேபிட்டலைஸ் பண்ணிக்க முடியலன்ற போது தான் வந்து பவுலிங் மேலே வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஆடாக தெரிஞ்சது. அண்ட் எஸ்பெஷலி நான் லாஸ்ட்டு மேட்ச்லேருந்து சொல்லிக்கிட்டு இருந்தேன், ஸ்பின்னர்ஸ் வந்து அப் டு த மார்க் இல்லை, ரொம்பவே வந்து வல்னரபுளாக தெரியுறாங்க அப்படின்ட்டு. தட் இஸ் வாட் இட் இஸ். கிளென் ஃபிலிப்ஸ் வந்து அழகாக ஸ்பின்னர்ஸை வந்து அட்டாக் பண்ணி சூப்பராக ஆடினாரு. மேபி கிளென் ஃபிலிப்ஸ் இருந்ததுனால இவங்க ரொம்பவே வந்து டூ மச்சாக திங்க் பண்ணிட்டாங்களோ, நம்ம வந்து டிஃபென்ஸ் மோடுக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல்டை ஸ்ப்ரெட் பண்ணி. எனக்கு ஸ்பின்னர்ஸ் வந்து நீங்க வந்து என்ன சொல்றது, நல்லா பவுல் பண்றது பண்ணலங்கிறத விட எனக்கு என்னமோ ஒரு பிளானிங்கே இல்லை. ஓகேங்களா, ஸோ பிளானிங் இல்லை. ஓகேங்களா, தேவர் லைக் பிட் ஆஃப் ஃபியர் இந்த மாதிரி எனக்கு இருந்தது. ஏன்னா ஜடேஜாவெல்லாம் வந்து அட்டாக் கொண்டு வர்றதுக்கு ரொம்ப நேரம் கழிச்சு தான் கொண்டு வந்தாரு கில்லு. டேரில் மிச்சலுக்கு ஐத்து வந்து அவங்க எதுவுமே ஒர்க் அவுட் பண்ணாத மாதிரி இருந்தது. ஸோ வாட் தே ஆர் கோயிங் டு டூ அகேன்ஸ்ட் ஹிம், ஹி பிளேஸ் ஸ்பின் வெல், ஸோ வாட். அதை வந்து எனக்கு தெரிஞ்சு அது அவங்க எதுவுமே பண்ணல. அப்கோர்ஸ் நான் சொன்ன மாதிரி நீங்க நோ பால்ஸ் எல்லாம் போட்டீங்கன்னா ஒரு ப்ரெஷரும் பில்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா, ஸோ இட் வாஸ் வெரி ஈஸி ஃபார் ஹிம். 2 ஸ்பின்னருமே வந்து டிசப்பாயிண்டிங். நம்ம ஸ்பின் டாமினன்ஸ் ஸ்பின் எக்ஸ்பர்ட்ஸ்ன்னு சொல்ற இந்தியன் கண்டிஷன்ஸ்ல வந்து நீங்க ஒரு ஸ்பின்னரை பவுலிங் போடுறதுக்கே டிலே பண்ற நிலைமை சுச்சுவேஷன் இருக்குன்னா தட் ஆன்சர்ஸ் த ப்ராப்ளம், தட் கிவ்ஸ் த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். இல்லை, நீங்கள் வந்து ஜடேஜா உள்ளே எடுத்துகிட்டு வந்தது வந்து ரொம்ப டிலேவாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஷோல்டர்ஸ் ட்ராப்பிங் இதெல்லாம் பற்றி பேசும்போது எவ்ரி டாட்ஸ் ஆர் லைன்ஸ் இஸ் ரீச்சிங் டு கேப்டன்சி இல்லையா? அதாவது வந்து இது எல்லாமே வந்து ஒரு கேப்டன் கண்ட்ரோல் பண்ணுற ஒரு விஷயம். எவ்ரி கேப்டன் ஹாஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டைல் அண்ட் ஒவ்வொரு தேர் இஸ் நோ ரைட் ஆர் ராங் திங் டு எக்ஸ்பெரிமெண்ட் இன் கேப்டன்சி. ஸோ இன்னைக்கு வந்து இந்த சீரீஸில் வந்து சுபம் கில் மேபி அப் டு த மார்க் இல்லையோ அப்படின்ற ஒரு கொஸ்டின்ஸ் வந்து ரைஸ் ஆகுதல்ல இந்த ஒரு டிஃபீட்டுக்கு அப்புறம். கரெக்ட், கண்டிப்பா. இல்ல அதான் நீங்க நீங்க சொன்ன தாட்டே நான் டிஃபரெண்டா சொல்றேன் நானு. ஓகேங்களா, when the chips are down அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதாவது when the team is in trouble கேப்டன் தானே ஃபர்ஸ்ட் எடுத்து நிக்கணும். ஸோ அவர் வந்து இப்ப நம்ம டீம் வந்து ஃபிளாட்டா ஷோல்டர்ஸ் டவுன் ஆகுது, ஃபிளாட்டா இருக்காங்க அப்படின்னா he has to give that like பெப் டிஸ்கஷன் மாதிரி சொல்லுவாங்க இல்லைங்களா, he has to bring the moral of the team up. அது வந்து நீங்க அதை தான் சொல்றேன். நீங்க வந்து ஜடேஜாவை டிலே பண்றீங்க அப்படின்னு சொன்னா இட் சென்ஸ் நெகட்டிவ் லைக் மெசேஜ் டு தி டீம் இல்லைங்களா. ஸோ அதனால வந்து ஹிஸ் கேப்டன்சி இஸ் டெஃபினெட்லி அண்டர் கொஸ்டின் இன் திஸ் சீரீஸ். ஏன்னா இன்னைக்கு இந்தியா வந்து ஸ்ட்ரகிள் பண்றப்ப வந்து ஹி ஸ்டெப்ட் அப் அண்ட் தென் brought the team together. அதான் என்னோட பாயிண்ட் வந்து ஒன்றே ஒன்று தான், சிம்பிள். நம்மளுக்கு இந்த கண்டிஷன்ஸில் வந்து விக்கெட் வந்து வர்றது கஷ்டமாக இருக்குது, அவங்க அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னும் போது ரொம்ப டிஃபென்சிவாக வந்து ஃபீல்ட் செட் பண்ணி ஃபீல்டெல்லாம் ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ணி வி வேர் அலவுட் தெம் டு ஆக்சுவலி கம் அண்ட் அட்டாக் அஸ். அவங்க வந்து நமக்கு வந்து நம்மளுமே வந்து வி ஹாவ் டு கோ லைக் ஃபயர் டு ஃபயருன்ற மாதிரி நம்மளுமே வந்து கொஞ்சம் வந்து க்ளோஸாக வந்து ஃபீல்டை வச்சு கொஞ்சம் வந்து போட்டிருந்தோன்னா ஐ திங்க் தே வில் இவென்ச்சுவலி மேட் மிஸ்டேக்ஸ். ஆனால் அது வந்து நடக்கலை அப்படின்னு நினைக்கிறேன் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஹாஃபில். ஸோ 327. சார், ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியும் போது வந்து ரன்ஸ் ஏதாவது வந்து ஷார்ட்டாக இருக்கு அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணிங்களா நியூசிலாந்து பாயிண்ட் ஆஃப் வியூவில்?
இல்ல அதான் நான் சொன்னேன்ல, நான் ஆவரேஜ் வந்து 328ன்னு பார்த்தேன் நானு. ஸோ 337 வந்து தே ஸ்கோர்ட் எனஃப் ஓகேங்களா. பட் என்ன சொல்றது, ஒரு ஸ்ட்ராங் பேட்டிங் லைனப் எதிர்த்து வந்து இன்னொரு ஒரு 10 to 15 ரன்ஸ் 350 அவங்க டார்கெட் வச்சிருப்பாங்க. கன்சிடரிங் த மிடில் ஆர்டர். பட் கிளென் பிலிப்ஸ் சொல்லியிருந்தாரு, அவங்களோட இனிஷியல் டார்கெட் இந்த மிடில் 20, 25 ஓவர்ஸ் கிட்ட வரப்போ 280 தான். ஆனா இந்தியா வந்து அந்த அந்த மிடில் பேஸ்ல வந்து அவங்களுக்கு நிறைய ஃப்ரீபீஸ் கொடுத்துட்டனால வந்து இட் வென்ட் அப். ஸோ அதனால இது ஆல்ரெடி ரீசனபிள் ஸ்கோர் தான். 350னா இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா இருந்திருப்பாங்க. Correct. India, on the other hand, Lords were expected in the opening pair. ஏன்னா வந்து 337 ஃபைனல் இதில் வந்து ப்ளேஸ் பண்ணணும்னும் போது டாப் த்ரீல வந்து கண்டிப்பாக ரெண்டு பேர் வந்து ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆடணும். ஸோ ஐ திங்க் போத் ரோஹித் சர்மா அண்ட் சுபம் கில் இவென்ச்சுவலி மிஸ்ட் அவுட் இல்லையா? இல்ல அதான் ரோஹித் வந்து எனக்கு என்னமோ சாஃப்ட் டிஸ்மிஸல் மாதிரி இருந்தது. கில்லுக்கு வந்து நம்ம இந்த சீரீஸ்ல வந்து திஸ் இஸ் அ கீ சீரீஸ் ஃபார் ஹிம் டு ப்ரூவ் அப்படின்னு நினைச்சோம். ஆனா அவர் வந்து அவரோட லெவலுக்கு பண்ணல. இந்த பர்டிகுலர் இன்னிங்ஸோட இது விக்கெட் வந்து என்னன்னா, இட் இஸ் தட் ஓல்டு வீக்னஸ் இல்லைங்களா. அவருக்கு அந்த இன்கமிங் டெலிவரி ஃபாஸ்டா வந்துச்சுன்னா வந்து ஹி ஹாஸ் தட் வல்னரபிலிட்டி. பேட் அண்ட் பேடுக்கு வந்து ஒரு கேப் வரும். அதை ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ திங்க் இட் இஸ் கைண்ட் ஆஃப் குடோஸ் நியூசிலாந்து. தே அனலைஸ்ட் இட் அண்ட் யூட்டிலைஸ்ட் ஹிஸ் வீக்னஸ். ஸோ அது அது வந்து ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக இருந்தது. எனக்கு நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்க வேண்டியது வந்து வாட் வாஸ் கோயிங் த்ரூ ஸ்ரேயஸ் ஐயர்ஸ்க்கு மைண்ட்? ஆமாம், அது வந்து ஒரு ரெக்லெஸ் ஷாட், அதுதான் வந்து கரெக்டான வேர்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அவர், டு பி வெரி ஹானஸ்ட், அந்த ஷாட் அவர் நல்லா ஆடுவார். பட் ஆனால் வந்து இந்த சுச்சுவேஷனில் அந்த ஷாட் வந்து எதுக்கு அப்படிங்கிறது எனக்கு புரியல. இட் இஸ் அ இல்ல கம்ப்ளீட் அதுதான் நீங்க வேஸ்ட். யூஸ் பண்ண வேர்டு சிச்சுவேஷன் கரெக்டா. ஹி ஹாஸ் லாட் ஆஃப் ஷார்ட்ஸ், லாட் ஆஃப் டேலண்ட் ஓகேங்களா. இஃப் யூ ரீட் த கேம் வித் பேசிக்ஸ் அண்ட் ஹாவ் லைக் சம் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த கேம், கோலி அந்த எண்ட்ல வந்து ஃப்ளூவெண்டா போய்கிட்டு இருக்காரு ஓகேங்களா. ஸோ அந்த டயத்துல நீங்க வந்து யூ ஜஸ்ட் நீட் டு கிவ் ஹிம் கம்பெனி ஓகேங்களா. ஸோ ஐ ஃபீல் லைக் தட் இஸ் அன் அன்அக்செப்டபிள் ஷாட் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம். தட் கைண்ட் ஆஃப் ட்ரிகர்ட் த ஓவரால் கொலாப்ஸ். ஆமாம், அதாவது பேட்டிங் வந்து கம்ப்ளீட் கொலாப்ஸ்ன்றது வந்து கரெக்டான வேர்டு தான். அதுக்கு அடுத்து லாஸ்ட் மேட்ச்சில் செஞ்சுரியன் கேஎல் ராகுல் அன்ஃபார்ச்சுனேட்லி அகெயின் ஒரு சாஃப்ட் டிஸ்மிஸல். கண்டிப்பாக அவர் எதிர்பார்த்துருக்க மாட்டார். ப்ராபப்ளி ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் இந்த என்டையர் மேட்ச்சில் அந்த ஒரு பால் தான் டர்ன் ஆச்சுன்னு நான் நினைக்கிறேன். அந்த ஒரு இல்ல, பால் I விக்கெட். don't think again I am not saying like unfortunate here, Vikram. I am also saying it is the Ayer's wicket kind of contributed to Rahul's wicketன்ற மாதிரி தான் நான் பாக்குறேன் நான். ஏன்னா see again ஒரு டாக்டிக்கல் இது இருக்கு இல்லைங்களா. ஸோ ஸ்பின்னர்ஸ், நம்ம ஸ்பின்னர்ஸ் பவுல் போட வர்றப்ப தே அட்டாக்ட். ஸோ இந்தியன் ஸ்பின்னர்ஸ் வென்ட் டிஃபென்சிவ். ஆனா இவங்க ஸ்பின்னர் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்றப்ப இந்தியா ஆல்ரெடி லாஸ்ட் 3 விக்கெட்ஸ், நோ ப்ரெஷர், இந்த மாதிரி தான் விளையாட போறாரு அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஸோ இட் ஆல்ரெடி கைண்ட் ஆஃப் பிளேட் ஆன் தேர் சைட். ஸோ அதுதான் நடந்தது. பட் ஆனா எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நிதிஷ்குமார் ரெட்டியும் கோலி இன்னிங்ஸ் இது அந்த பார்ட்னர்ஷிப் வந்து ரியலி குட். நாட் மெயின்லி ஃபார் நிதிஷ்குமார் ரெட்டி. ஏன்னா அவர் ரன்ஸை விட நான் என்ன அதுல அட்வான்டேஜா பாக்குறேன்னா, அவர் கோலி கிட்ட இருந்து இந்த இன்னிங்ஸ் எப்படி பில்ட் பண்றது, எப்படி பிளே பண்ணுங்கிறது நிறைய கத்துக்கிட்டு இருந்திருப்பாரு. கண்டிப்பாக, அதாவது கம்யூனிகேஷன் இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. அண்ட் ஸ்ட்ரைக் ரொட்டேஷன் இது எல்லாமே வந்து அவர் நல்லா பண்ணார். ஸோ ஆனால் வந்து அகெயின் ஒரு கரெக்டான டைமில் தப்பாக சூப்பராக அவுட் ஆகிட்டார். நியூசிலாண்டுக்கு அது வந்து ஒரு அட்வான்டேஜாக போச்சு. ஹேவன்ட் ஹீ ஸ்டேட் ஃபார் another லைக் 2-3 ஓவர்ஸ், கொஞ்சம் மேபி வந்து ஸ்டோரிஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து கோலி நம்ம வந்து பேசிக்கிட்டே இருக்கோம். எத்தனையோ வருஷமாக பேசிக்கிட்டே இருக்கோம். ஹி டிட் த சேம் திங். ஆனால் ஹர்ஷித் ராணாவோட இன்னிங்ஸ் வந்து கண்டிப்பாக பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன்ல. அதாவது வந்து when இந்தியா லாஸ்ட் த மேட்ச் கம்ப்ளீட்லி, திருப்பி வந்து அந்த மேட்சை வந்து உள்ளே எடுத்துகிட்டு வந்தது ஹர்ஷித் ராணா அப்படின்னு நினைக்கிறேன். ஆமா சரி. அதாவது அவரோட ஸ்ட்ரென்த் வந்து பிக் ஹிட்டிங் ஓகேங்களா, லாங் ஹேண்டில் அதை வந்து கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாரு. ஏன்னா நான் மேட்ச் பாக்குறப்ப வந்து ஒரு 2-3 டாட் பால்ஸ் போகும். சடனா ஒரு 4 ஒரு 6 அடிச்சு கவர் பண்ணிட்டார். ஸோ அதனால வந்து கோலிக்குமே வந்து ஹி வாஸ் ஏபிள் டு கண்டினியூ ஹிஸ் இன்னிங்ஸ் இன் த பேஸ் தட் ஹி ஓகே. வாண்ட்ஸ் டு. அது வந்து கரெக்டா வந்து அவங்க ரெண்டு பேருக்கு கிளிக் ஆச்சு. அகைன் அவரோட டிஃபென்ஸ், சிங்கிள்ஸ் எடுக்கிறது, ஃபாஸ்ட் ரன்னர் அந்த கேப்பபிலிட்டி இல்லாட்டினாலும் கிடையாது. அந்த சுச்சுவேஷனுக்கு கோலிக்கு என்ன தேவையோ திடீர்னு ஒரு 4-6 கண்டினியூஸா அடிக்கிறத கண்டினியூஸா கொடுத்துக்கிட்டே இருந்தாரு. அதுக்கு மேல என்னோட வியூ வந்து அதுக்கு மேல அவர்கிட்ட எதிர்பார்க்க முடியாது. ஹி காட் 50 அண்ட் தென் லைக் someone else should have played along with Kohli to take the match deeper. அது ஹர்ஷித் ராணா மட்டும் பண்ண முடியாது. ம். கோலியோட இன்னிங்ஸ் பற்றி ஏதாவது? ஜஸ்ட் த கண்ட்ரோல் ஓகேங்களா. சேஸ் மாஸ்டர் நம்ம நிறைய இடம் சொல்லியிருக்கோம் இல்லைங்களா. ஸோ ஹி வாஸ் லைக் ஃப்ளூவன்ட். அவர் அதான் ஒன் மேன் வர்சஸ் 11ன்ற மாதிரி தான் இருந்தது. அவர் வந்து கண்டினியூஸா அவரோட ஓன் இன்னிங்ஸ் ஹி வாஸ் ஸ்டில் ட்ரைங் டு கேட்ச் அப் வித் ரன் ரேட்.
அது வந்து பெர்ஃபெக்ட்டா பிளான் பண்ணி பண்ணிட்டு இருந்தாரு. நான் சொன்ன மாரி டிசப்பாயிண்டிங் என்னன்னா, யாராவது ஒரு ஆள் அவருக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தா, இட் குட் ஹவ் பீன் அ டிஃபரண்ட் ஸ்டோரி. Okay, having said that, the loss is a loss. For the very first time, New Zealand won a ODI home series. லாஸ்ட் டைம் வந்து டெஸ்ட் சீரிஸ் ஜெயிச்சிருந்தாங்க. இந்த சைடு வந்து ODI சீரீஸும் வந்து இந்த டைமில் வந்து ஜெயிச்சிட்டாங்க. இந்தியாவுக்கு இது வந்து டஃப் பில் டு ஸ்வாலோ தான் நினைக்கிறேன். நீங்கள் வந்து உங்களோட ஃபைனல் தாட்ஸை சொல்லுங்கள். We can close this video. இல்ல அதான் இட்ஸ் இட்ஸ் அ சீரியஸ் லாஸ் ஓகேங்களா? மேபி வியூவர்ஸோட இதையும் கேட்கலாம். ஸோ இது இந்தியா வந்து இந்த சீரிஸ் லூஸ் பண்ணது எந்த இத அதான் அகைன் பேட்டிங்கா, பவுலிங்கா என்ன ரீசன் சொல்லுங்க. எந்த பர்ட்டிகுலர் இத வந்து அவங்க இமிடியேட்டா அட்ரஸ் பண்ணணும் பிஃபோர் தேர் நெக்ஸ்ட் சீரிஸ் இன் ஜூலை. Okay, that being said, thank you so much for watching. Until meet you next video, signing off Vikram. அண்ட் மாஸ்டர், தேங்க் யூ.